Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள சென்னசமுத்திரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜ ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. வேத பட்டாச்சாரியர்கள் புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்தபடி வலம் வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதுடன் கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முதனை கிராமத்தில் உள்ள ஜெம்புலிங்க ஐயனார் கோயிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமத்துடன் 6 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சின்ன கோனூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. 1ஆம் கால யாக பூஜை, அதனைத் தொடர்ந்து 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றதை தொடர்ந்து பெங்களூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நித்திய கல்யாணி அம்பாள் சமேத சீராளேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி கடந்த ஜூன் 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோயிலை வலம் வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.